Tell me what condition you had, how long you had, how severe it was, and then what happened. So I had a condition of headache. Keep it close. Yeah. Headache, first one. I had two healings. First one was a headache. I had a very severe headache. It was like a migraine. How long So, you were having? For more than 15 years, 17 years probably. 17 years. Yeah. What are you talking about? Yeah, 17 years. Every day I had. I hardly remember a day without a headache. Uh, it was just with me. So that Every is day you had, like, what would be the intensity? intensity. It will 0 be to 10, what would be the intensity? 8 or 9. 8 or 9. Yeah. My goodness. Every day a headache of 8 to 9 intensity for 17 years. How did you survive? You would take tablets? Yeah, I took tablets, Dolo 650, and the Dolo 650 Lama, I don't even remember a day. I can even forget my mobile, but I'll ensure that Dolo 650 and a bottle of balm is ஸோ there. இப்போ இவனுக்குலாம் வந்து பாத்ரூம் போகும்போது டாய்லெட் போகும்போது ஃபோன் எடுக்காம போனால் கை நடுங்கிற மாதிரி உங்களுக்கு டோலோ 650 இல்லைன்னா நடுங்குமா? I always had that. ஓ மை குட்னஸ். ஓகே. ஸோ ஸோ ரொம்ப சிவியராக இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ ஸ்டார்டட் அக்செப்டிங் பெயின். ஸோ அது வந்து எவ்வளோ அப்படியே ஐ பீன் லைக் தட். ஸோ ஐ ஆல்வேஸ் டாலரேட் பெயின். ஐ நெவர் நியூ தட் டாலரேட்டிங் பெயின் வாஸ் நோ. ஸோ சரி, இது இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். This is one of the biggest lies that people go through, saying, oh, this, I have to learn to live with it. Look at some, say, I don't learn to live with pain. Come on, say it as you mean it. I don't learn to live with pain. வலியை சகிச்சுக்கிட்டு வாழ பழகிக்கணும் அப்படின்ற பெரிய பொய்ய மக்கள் நம்புறாங்க. அதை வச்சு வாழ அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி நீங்க பேசுங்க. ஓகே, 17 வருஷமா டெய்லி தலைவலி. ஓகே, டோலோ 650ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி, என்னாச்சு? ஸோ அது அப்படியே தான். இட் வாஸ் ஜஸ்ட் லைக் தட். அந்த செகண்ட் கண்டிஷன் தட் ஐ ஹேட் வாஸ் டைஜஸ்டிவ் இஷ்யூ எப்போவுமே. ஸோ இஃப் ஐ ஈட் வெரி லெஸ் ஐ எம் ஓகே. பட் ஆனால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டேன், எனக்கு பிடிச்சது சாப்பிட்டேன்னா மை பாடி வில் ஆட்டோமேட்டிக்கலி த்ரோ இட் அப். அது ஐ கான்ட் ரெசிஸ்ட். ஸோ பிடிச்சது சாப்பிட்டோன்னே வாந்தி எடுத்துருவீங்க. ஆமாம். ஸோ அது அந்த ஒரு இதுதான் சாப்பிட்டா வாந்தி எடுப்பேன் அப்படிலாம் இல்லை. ஒரு லிமிட், நோ பார்ஷியாலிட்டி. ஸோ அந்த லிமிட் வந்து நிறையாலாம் இருக்காது. ஐ ஷுட் பி வெரி லோ. அப்படியே ஒரு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டேன்னா ஓகே, இட் வில் கெட். அது எவ்வளோ நாள் இருந்தது அந்த மாதிரி? அது வந்து ஒரு 10 இயர்ஸ், ப்ராப்ளி 10 இயர்ஸ். அதுவே ஐ பீன் லைக் தட். ஸோ அன்னைக்கு வந்து யூ ப்ரேட். அன்னைக்கு யூ ஜஸ்ட் சிக்னஸ்க்காக யுவர் ப்ரேயிங். அப்போது நீங்கள் கேட்ட ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நான் கை தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்குமே வந்து அது ஐ ஃபெல்ட் வெரி ஹார்ட். என்னடா எல்லாத்துக்குமே கை தூக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் யூ ஆஸ்க் த நெக்ஸ்ட் பர்சன் ஸ்டாண்டிங் பிசைட் அஸ் டு ப்ரே. ஸோ அப்படி தான் ப்ரே பண்ணோம். அப்புறமா அந்த ஆண்டியுமே வந்து எல்லாத்துக்குமே பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன எல்லாத்துக்குமே இப்படி கை தூங்கினு. அப்புறமா இந்த 2 இஷ்யூஸ் வந்து நான் ரொம்ப அது மைண்டில், இட் வாஸ் ஆல்வேஸ் தேர் இன் மை மைண்ட். அப்போது நீங்கள் நிறைய விஷயத்துக்காக ப்ரே பண்ணீங்க. அப்போது when are we talking about? ப்ராபப்ளி ஒரு a month பேக். அதில் ஐ வுட் ஹவ் நோட்டட் த டைரி, அதில் எழுதியிருப்பேன். ஓகே. ஸோ அது அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபார் எவ்ரி திங் ஐ வாஸ் லிஃப்டிங் மை ஹேண்ட்ஸ், தென் ஐ டிடன்ட் லிஃப்ட் ஃபார் சர்டன் திங்ஸ். அதுக்கப்புறம் மைண்டில் வந்து நான் யோசிச்சது இதுதான், கரெக்டாக யோசித்தேன். எல்லாமே கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் சாட்சி சொல்ல கூப்பிட்டா நம்மளை சோதிக்கிறானுங்க பாரு. எல்லா கண்டிஷன் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு 2 கண்டிஷன் இருக்கு. ஸோ அதை நான் சொல்லி முடிச்சிருங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். அந்த மோமெண்ட் அதுதான் ஆக்சுவலி நான் யோசிச்சேன். எக்ஸாக்டாக அதுதான் யோசித்தேன். யோசிச்சுட்டு நான் எல்லாத்துக்கும் கை தூக்கல. எனக்கு ஐ வாஸ் ப்ரேயிங். பட் ஃபைனலி நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங், அப்படியே வெளியே அப்படி பார்த்துட்டு அது என் மைண்டில் வந்து அந்த எக்ஸாக்டாக அதான் யோசித்தேன். நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது மட்டும் நான் வந்து இது பண்ண மாட்டேன். நான் அப்படி யோசிக்கிறேன். த மோமெண்ட் யூ ரிப்பீட்டட்,
நீங்க எக்ஸாக்ட்டா அதே சொன்னீங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இத மட்டும் என்ட்ட இருந்து எடுத்துருங்க மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. யோசிச்சு பாருங்க, அந்த நேரம் நான் அது வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். If I had a- It's amazing how the rhema of God can save somebody's life. நான் அந்த நொடி பொழுதுல அதை சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும்? தேவனுடைய ரேமா வார்த்தை அது எப்படி கிரியை செய்யுதுன்னு பாருங்க. ம். அப்ப ஐ டர்ன் திஸ் சைட். டக்குன்னு அது இட் வாஸ் சோ ரிஃப்ளெக்டிவ். நான் டக்குன்னு பார்த்தேன். நீங்க என்ன அப்படி பார்த்து கம் ஹியர் அப்படின்னு கூப்பிட்டீங்க. ஸோ அப்படி நீங்க யோசித்தீங்க, அப்படி சொல்லிட்டு அடுத்து உங்களை கூப்பிட்டேன். எக்ஸாக்ட்டா. ஸோ ஐ ஜஸ்ட் டர்ன் டு லுக் அட் யூ அண்ட் செட் பிரீத்தி கம் ஹியர் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே. ஸோ அப்போ நான் ஐ கேம் இன் ஃப்ரண்ட், யூ ப்ரேட் ஃபார் மீ, ஐ ஃபெல் இன் க்ளோரி. அது வந்து தட் இன்ஸ்டன்ட்லி இட் ஜஸ்ட் லெஃப்ட். அந்த நீங்க இப்போ சொன்ன மாதிரி லைக் ஹவு த ஷூனமைட் லேடி நியூ, ஐ நியூ தட் இட் லெஃப்ட் மீ. அது வந்து இட் வாஸ் வெரி எவிடென்ட் த வே ஐ ஃபெல்ட் இட். ஸோ தட் வாஸ் த லைஃப். ஸோ அது நடந்து இப்போ ஆல்மோஸ்ட் அ மந்த் ஆயிடுச்சு. You have not had the headache, you have not had the No. thing. Oh, is that true? Huh? It should be couple of months. Couple of months. It should be couple of months, and she's not having no vomiting, no headache. The husband is confirming. Come on, give glory to God. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். I want you, come. I want you to look at the camera. Okay, look at that camera. Okay, give a tight for her. And I want you to speak to people. Okay, speak to the condition of migraine. And is there a name for that thing? Okay, vomiting. Okay, anything to do with digestion and headache. I want you to look at the camera and declare. In the name of Jesus, I declare that every condition of migraine Yes. and every condition of digestive issue, Yes. vomiting issue, Yes. be away in the name of Jesus. In the name of Jesus. We thank you for it is done. Come on, give glory to God. தேவனுக்கு Thank you. மகிமை God செலுத்துவோம். bless. அது நடந்து